സഹോദരന്മാർ ഒരുമിച്ച് വസിക്കുന്നത് ശുഭവും മനോഹരവുമാണ്. സഹോദരர்கள் ഒരുമിച്ച് വാസം பண்ணுகிறது நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അപ്പോൾ അവിടെ നന്മയുണ്ട്, ഇன்பമുണ്ട്. அப்ப அங்கே நன்மையும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது. അത് മാത്രമല്ല അവിടെ സമാധാനമുണ്ട്. அது மாத்திரமல்ல அங்கே சமாதானம் உண்டு. അവിടെ ഐശ്വര്യമായ അനുഗ്രഹമുണ്ട്. அங்கே ஐஸ்வர்யம், ஆசீர்வாதமான ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആ അനുഗ്രഹങ്ങളും നന്മകളും പ്രാപിപ്പാൻ നാം കൂടി വന്നിരിക്കുകയാണ്. அந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெறுவதற்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. ഞാൻ ഇൻട്രൊഡക്ഷനായി ചില കാര്യങ്ങൾ നിങ്ങളെ ഓർപ്പിക്കുവാൻ കർത്താവിൽ ശരണപ്പെടുന്നു. நான் அறிமுகமாக சில காரியங்களை உங்களுக்கு என்னுடைய ஞாபகத்தில் கொண்டு வர கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறேன். സഭയുടെ വളർച്ച എന്നതാണ് ഏക ലക്ഷ്യം. ஆமென். சபையின் வளர்ச்சி என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். സഭകളുടെ ചുറ്റുപാടും ഉള്ള സുവിശേഷീകരണം വളരെ പ്രധാനമാണ്. ஆமென். சபையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் சுவிசேஷீகரணம் என்பது, சுவிசேஷம் பிரசித்தப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. സുവിശേഷം എത്താത്ത ഗ്രാമങ്ങളിൽ സുവിശേഷം എത്തണം എന്നത് പ്രധാനമാണ്. சுவிசேஷம் செல்லாத கிராமங்களில் சுவிசேஷம் போக வேண்டியது என்பது பிரதானம். ഇന്ന് ദൗത്യം മറന്ന വിശ്വാസികളെയാണ് നമ്മൾ അധികം കാണുന്നത്. இன்றைக்கு தங்கள் வேலையை மறந்து போன விசுவாசிகளை தாம் நாம் அதிகம் பார்க்கிறோம். അവരെ തട്ടി ഉണർത്തി ദൈവഹിതം ഗ്രഹിപ്പിക്കുക എന്നതാണ് ഈ മെൻസ് ഫെലോഷിപ്പിന്റെ ലക്ഷ്യം. அவர்களை உணர்வடைய செய்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வைப்பது என்பதுதான் இந்த கூடுகையின் ஒரே நோக்கம். അതിനായി ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ഹൃദയത്തിൽ പ്രേരിപ്പിച്ച് ഈ വർഷം മുതൽ സ്ഥാപിതമായ ഒന്നാണ് സദേൺ ഡിസ്ട്രിക്ട് കൗൺസിൽ ഓഫ് ദി അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് SAG-യുടെ ഈ മെൻസ് ഫെലോഷിപ്പ് വിഭാഗം. அதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி ஆமென் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலினுடைய ஆமென் இந்த மென்ஸ் ஃபெலோஷிப் ஆண்கள் ஐக்கிய கூடுகை അങ്ങനെ ഡിസ്ട്രിക്ട് ലെവലിൽ ആദ്യമായി കൂടുന്ന ഒരു യോഗമാണ്. அப்படி நம்முடைய பிரதேச அளவில் முதலாவது கூடுகிற ஒரு ஆண்கள் கூடுகை தான் இது. ഇത്രയും പേരല്ല ഡിസ്ട്രിക്റ്റിലുള്ള സഹോദരന്മാർ. டிஸ்ட்ரிக்ட்ல பிரதேசத்துல சகோதரர்கள் இவ்வளவு பேர் அல்ல, വളരെ കുറച്ചു പേരാണ്. ஆமென். വന്നിരിക്കുന്നു. இங்கே மிக குறைவாக தான் நீங்கள் வந்திருக்கிறோம். എങ്കിലും വന്നിരിക്കുന്ന നിങ്ങൾ ഭാഗ്യശാലികൾ. ஆனால் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். എല്ലാവരും ഉത്സാഹമായിരിക്കുക. உற்சாகமா இருங்க. നിങ്ങൾ വളരെ പ്രധാനപ്പെട്ടവരാണ്. நீங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்கள். സഭകൾക്കെല്ലാം വളരെ പ്രധാനപ്പെട്ടവർ. சபைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். വിശുദ്ധ ബൈബിൾ വായിക്കുമ്പോൾ பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ഇസ്രായേൽ ജനങ്ങൾ ഏകദേശം 10 ലക്ഷം പേര് മിസ്രൈമിൽ നിന്ന് തിരിച്ചെത്തും. വെറും 6 ലക്ഷം പുരുഷന്മാരെ കുറിച്ചേ പറയുന്നുള്ളൂ. ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட 30 ലക്ഷം 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் புறப்பட்டும் 6 லட்சம் புருஷர்களை குறித்து மாத்திரம்தான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆமென். യേശുക്രിസ്തു അനേകരെ അപ്പം കൊടുത്ത് പോഷിപ്പിച്ചിട്ടും கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அப்பத்தை கொடுத்து அவர்களை திருப்தியடைய பண்ண பின்பும் അതിൽ 5000 പുരുഷന്മാരെ എടുത്തു പറഞ്ഞിട്ടുള്ളൂ. அதில் 5000 புருஷர்களை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். മറ്റൊരിടത്ത് 4000 പുരുഷന്മാരെ குறிப்பிட்டு പറഞ്ഞു. இன்னொரு இடத்தில் 4000 புருஷர்கள் என்று மேற் சொல்லப்பட்டிருக்கிறது. പഴയ നിയമത്തിൽ ഏത് കണക്കെടുപ്പിലും സ്ത്രീകളുടെ കണക്കെടുപ്പല്ല ഉള്ളത്, പുരുഷന്മാരുടെ കണക്ക്. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எங்க கணக்கு நாங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்திரீகளுடைய எண்ணிக்கை அல்ல, புருஷர்களுடைய எண்ணிக்கை தான் சொல்லப்பட்டுள்ளது. അപ്പോൾ ബൈബിളിൽ പുരുഷന്മാർക്കുള്ള സ്ഥാനം വലുതല്ലേ? அப்படின்னா வேத புத்தகத்துல புருஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இடம் என்பது முக்கிய பெருசுதானே? കൈ ഉണ്ടോ ഇല്ലയോ എന്ന് അറിയാൻ പാടില്ല ഇവിടെ ഇരിക്കുന്നു. ஹல்லேலூயா. അങ്ങനെയാണല്ലോ. அப்படித்தானே? അതുകൊണ്ട് വളരെ ഉത്സാഹത്തോടിരിക്കും. எனவே ரொம்ப உற்சாகத்தோடு இருங்க. നിങ്ങൾ വളരെ പ്രധാനികളാണ്. நீங்கள் ரொம்ப മുഖ്യത്വമാனவர்கள். എന്നാൽ അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് അല്ലെങ്കിൽ ഇന്ന് എല്ലാ ലോകത്തിലെ സഭകളും, ஆனால் இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் ഈ ഞായറാഴ്ച പുരുഷന്മാരൊക്കെ ചർച്ചിൽ വന്നിട്ട് പോകുന്നേ ഉള്ളൂ. இந்த ஞாயிற்றுக்கிழமை சகோதரர்கள் புருஷர்கள் ஆலயத்துக்கு வந்து செல்லுகிறார் என்று மாத்திரம்தான். മറ്റു ഇടയ്ക്കുള്ള പ്രാർത്ഥനകൾ ആരാധനകൾക്കൊക്കെ കൂടുതലും കുറെ സ്ത്രീകളായിരിക്കും വരുന്നത്. மற்ற வார நாட்களில் நடைபெறுகிற இடைப்பட்ட நாட்களில் நடைபெறுகிற கூட்டங்களில் எல்லாம் பங்கு கொள்ளுகிறவர்கள் பெண்கள் மாத்திரம்தான். 1-2 വയസ്സായ ആണുങ്ങൾ കാണും. 1 அல்லது 2 வயோதிபர்கள் கூடி வருவார்கள். Praise the Lord. Praise the Lord. എന്നാൽ പ്രധാനികൾ ആരാണ്? ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யார்? പുരുഷന്മാരാണ്. புருஷர்கள்.
സഭയുടെ വളർച്ചയ്ക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കേണ്ടവരാരാണ്? சபையின் வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டியவர்கள் யார்? പുരുഷന്മാരാണ്. புருஷர்கள். പാസ്റ്ററോട് കൂടെ ശക്തമായി നിൽക്കേണ്ടവരാരാണ്? போதகர்களோடு பலமாய் நிற்க வேண்டியவர்கள் யார்? പുരുഷന്മാരാണ്. புருஷர்கள். ഈ വിവരത്തെ ഒന്ന് തട്ടി ഉണർത്തണം. അതാണ് ഈ മെൻസ് ഫെലോഷിപ്പിന്റെ இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி உணர்த்த வேண்டும். அதுதான் இந்த கூடுகையின் நோக்கம். ഈ വർഷം നമുക്ക് ഒരു വലിയ ലക്ഷ്യമുണ്ട്. இந்த ஆண்டுல நமக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. കുറഞ്ഞവൻ 1000-ആയി മാറണം. சின்னவன் 1000-ஆய் மாற வேண்டும். Praise the Lord. എന്ന് പറഞ്ഞാൽ அப்படி என்றால் നമ്മൾ വച്ചിരിക്കുന്ന ലക്ഷ്യം, நம்ம வைத்திருக்கிற ஏற்படுத்தி வைத்திருக்கிற நோக்கம், ഏറ്റവും ചെറിയ സഭ എന്ന് പറയുന്നത് കുറഞ്ഞത് 1000 ആത്മാക്കളുള്ള സഭയായി വളരണം. அதாவது நம்முடைய பிரதேசத்தில் மிக சிறிய சபை என்பது அந்த சிறிய சபையில ஒரு 1000 ஆத்துமாக்கள் இருக்க வேண்டும். ஆமென். യോ നിങ്ങളെയും കൊണ്ടുവന്നല്ലോ എന്നാണ് ഉറക്ക. நீங்களும் இருக்கிறீங்களே, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ആത്മാക്കൾ കിട്ടിയാലും കിട്ടിയില്ലെങ്കിലും എനിക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ലെന്നുള്ള പരുവത്തിലാണ് നിങ്ങൾ ഇരിക്കുന്നത്. நீங்க ஆத்துமாக்கள் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஒண்ணும் இல்லைன்ற ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க. അല്ലെങ്കിൽ ഇത് പറയുമ്പോൾ നിങ്ങൾ എഴുന്നേറ്റ് നിന്ന് കൈയടിച്ച് സന്തോഷിക്കുമായിരുന്നു. அல்ல என்றால் இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் எழும்பி நின்று கைத்தட்டி கர்த்தரில் களி கூர்ந்திருப்பீர்கள். ഇത് തലയുടെ മുകളിലൂടെ പറയുന്ന അങ്ങ് പോകുകയാണ്. இது அப்படி சொல்லும்போதெல்லாம் தலைக்கு மேல அப்படி போயிருது. നിങ്ങൾ മെനക്കെട്ട് വന്നത് ലക്ഷ്യം മനസ്സിലാക്കിയിട്ട് പോകാൻ. நீங்கள் பிரயாசப்பட்டு வந்தது இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு செல்லுவதற்கு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഭകൾ കുറഞ്ഞത് 1000 ആത്മാക്കളുള്ള സഭയായി മാറണം. நம்முடைய சபைகள் குறைந்தபட்சம் 1000 ஆத்துமாக்களை கொண்ட திருச்சபைகளாய் மாற வேண்டும். ആ ലക്ഷ്യത്തോടെ ശുശ്രൂഷകർ താല്പര്യം, എല്ലാ ശുശ്രൂഷകർക്കും അതിന്റെ താല്പര്യമൊന്നുമില്ല. அந்த நோக்கத்துல எல்லா ஊழியர்களும் உற்சாகத்தோட வரணும். எல்லா ஊழியர்களுக்கும் அந்த விருப்பம் இல்லை. ആമേൻ. ഇത് പറയുമ്പോൾ വളരെ ആവേശത്തോട് വരുന്ന കുറെ ശുശ്രൂഷകന്മാർ, இதை சொல்லும் பொழுது மிகவும் வாஞ்சையோடு வருகிற சில ஊழியர்கள், അവരെല്ലാം ആ ലക്ഷ്യത്തോടെ പ്രവർത്തിക്കുക. அவர்கள் எல்லாரும் அந்த நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത്, நான் புரிந்து கொள்வது, കഴിഞ്ഞ വർഷം മുതൽ ഈ ലക്ഷ്യം ശുശ്രൂഷകരുടെ ഉള്ളിൽ കൊടുക്കുന്നു. ஆமென். கடந்த ஆண்டு முதல் இந்த நோக்கத்தை ஊழியர்களுக்குள் நாங்கள் அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். 1-2 വർഷത്തേക്കകത്ത് പല സഭകൾ 1000 വിശ്വാസികൾ ഉള്ളതായി വളരും. ஆமென். 1-2 ஆண்டுகளுக்குள்ள பல சபைகள் குறைந்தபட்சம் 1000 ஆத்துமாக்கள் உள்ள சபைகளாய் வளரும். അതുപോലുള്ള ആവേശത്തോടെ ശുശ്രൂഷകന്മാർ വിശ്വാസികളെ ഉൾപ്പെടുത്തി സേവ ചെയ്യുന്നു. அதே போல உற்சாகத்தோடு ஊழியர்கள் விசுவாசிகளை செயல்படுத்தி வேலை செய்கிறார்கள். ഈ ലക്ഷ്യം എല്ലാ സഭകളിലും സാധ്യമാകണം. இந்த நோக்கம், இந்த லட்சியம் எல்லா சபைகளிலும் சாத்தியமாக வேண்டும். അതിൽ സഭകളിൽ പ്രധാന പങ്ക് വഹിക്കുന്ന പുരുഷന്മാർ അതിൽ മുൻപിൽ നിൽക്കണം. அதற்காக சபையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிற புருஷர்கள் முன் வரிசையில் நிற்க வேண்டும். അതാണ് ഈ മെൻസ് ഫെലോഷിപ്പിന്റെ ലക്ഷ്യം. அதுதான் இந்த ஆண்கள் ஐக்கியத்தினுடைய நோக்கம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതിനായി ഡിസ്ട്രിക്റ്റിൽ നിന്ന്, அதற்காக இந்த பிரதேசத்திலிருந்து ഒരു ഡിസ്ട്രിക്ട് കമ്മിറ്റിയെ തിരഞ്ഞെടുത്തു. ஆமென். ஒரு பிரதேச கமிட்டியை நாம தெரிந்தெடுத்திருக்கிறோம். പേര് വിളിക്കുമ്പോൾ അവർ എഴുന്നേറ്റ് നിൽക്കും. നിങ്ങൾ എല്ലാവർക്കും ഒരു കരം തട്ട് കൊടുക്കണം. பெயர் சொல்லும் பொழுது அவர்கள் எழும்பி நிற்பார்கள். நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். ഈ വർഷം, இந்த ஆண்டு ഈ മെൻസ് ഫെലോഷിപ്പിന്റെ ഡിസ്ട്രിക്ട് ലെവലിൽ പ്രസിഡന്റായി സേവനം അനുഷ്ഠിക്കുന്നത് റവറന്റ് ടി ആൽബിൻ പ്രകാശ്. இந்த ஆண்டு நம்முடைய பிரதேசத்தில் அதனுடைய பிரசிடென்டாக செயல்பாற்றுகிறவர் ரெவரண்ட் டி ஆல்பின் பிரகாஷ் அவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ദർശനത്തോടെ പ്രവർത്തിച്ച് വലിയ വിശാലത കാണട്ടെ. அந்த தரிசனத்தோடு செயல்பட்டு ஒரு பெரிய விசாலத்தை காண்பாராக. വൈസ് പ്രസിഡന്റായി സേവനം അനുഷ്ഠിക്കുന്നത് ചാൾസ് പിന്നി റവറന്റ്. அதனுடைய உதவி தலைவராக செயல்படுகிறவர் ரெவரண்ட் சார்ல்ஸ் பின்னி அவர்கள். അതിന്റെ സെക്രട്ടറിയായി പ്രവർത്തിക്കുന്നത് റവറന്റ് ക്രിസ്തുരാജ്. அதனுடைய காரியதரிசியாக இருப்பவர் ரெவரண்ட் கிறிஸ்துராஜ் அவர்கள். എന്റെ ട്രഷററായി പ്രവർത്തിക്കുന്നത് റവറന്റ് ക്രിസ്റ്റോഫർ. பொருளாளராக இருப்பவர் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் அவர்கள். അതിന്റെ കമ്മിറ്റി മെമ്പറായി പ്രവർത്തിക്കുന്നത് റവറന്റ് ഷാജി കുമാർ. அதுபோல ஷாஜி குமார் ரெவரண்ட் அவர்கள் கமிட்டி மெம்பராக. നല്ലൊരു കൈതട്ട് കൊടുക്കുക. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ഇവർ മുൻപിൽ നിന്ന്, இவர்கள் முன் நின்று ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ ഈ ലക്ഷ്യത്തെ നിറവേറ്റും. ஆமென். பிரதேசத்தினுடைய இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார்கள். ഇവർ ഒരുമിച്ച് കൂടി പ്രാർത്ഥിക്കുകയും പദ്ധതികൾ തയ്യാറാക്കുകയും സകല സഭകളിലും മെൻസ് ഫെലോഷിപ്പ് ഉണ്ടാകുവാനും അതിനുവേണ്ടി പ്രവർത്തിപ്പാനും ഉത്സാഹിക്കുകയും ചെയ്യും. இவர்கள் ஒருமித்து ஜெபித்து திட்டமிட்டு சகல சபைகளிலும் ஆண்கள் ஐக்கியம் உருவாக்கப்படுவதற்கும் ஆமென் பிரதேசத்தின் தரிசனம் நிறைவேறுவதற்கும் அவர்கள் செயலாற்றுவார்கள். കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇതിന്
പ്രധാന ലക്ഷ്യം, இதனுடைய பிரதான முதன்மையான நோக்கம், എല്ലാ സഭകളിലും സഹോദരന്മാർ ഐക്യപ്പെട്ടു വരണം. எல்லா சபைகளிலும் சகோதரர்கள் ஐக்கியப்பட வேண்டும். സഹോദരന്മാർ പ്രാർത്ഥനാ വീരന്മാരാകണം. சகோதரர்கள் ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். ഒരാഴ്ചയിൽ ഒരു ദിവസം 1.5 മണിക്കൂറെങ്കിലും കൂടി വന്നിരുന്ന് പാസ്റ്ററോടൊപ്പം പ്രാർത്ഥിക്കുകയും ഡിസ്കസ് ചെയ്യുകയും ചെയ്യണം. ஒரு வாரத்தில் ஒரு நாளில் 1.5 மணி நேரமாகிலும் குறைந்தபட்சம் போதகரோடு இணைந்து வந்து உட்கார்ந்து காரியங்களை குறித்து பேசி ஜெபிக்க வேண்டும். ദൈവം അവർക്ക് തന്നിരിക്കുന്ന താലന്തുകളെ പ്രയോജനപ്പെടുത്തുക. தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். ഓരോ പുരുഷന്മാരും, ஒவ்வொரு புருஷர்களும் சகோதரர்களும் சபைக்கு ഒരു നല്ല വിശ്വാസിയായിരിക്കും, ஒரு நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும். குடும்பங்களுக்கு ഒരു പുരോഹിതനായിരിക്കണം, நல்ல ஒரு ஆசாரியனா இருக்க வேண்டும், ഒരു നല്ല അപ്പനായിരിക്കണം, ஒரு நல்ல தகப்பனா இருக்க வேண்டும், ഒരു നല്ല സഹോദരനായിരിക്കണം, ஒரு நல்ல சகோதரனா இருக்கணும், ഒരു നല്ല സ്നേഹിതനായിരിക്കണം, ஒரு நல்ல சிநேகிதனாக இருக்க வேண்டும், ഒരു നല്ല മകനായിരിക്കണം, ஒரு நல்ல மகனாக இருக்கணும். ആമേൻ. ஆமென். നല്ലൊരു അധ്യാപകനായിരിക്കണം കുടുംബത്തിലെ ഒരു സഹോദരൻ നല്ല ഒരു ആസിரியராக இருக்க வேண்டும். ആമേൻ. ആമേൻ. നല്ല ആലോചനകൾ കുഞ്ഞുങ്ങൾക്ക് പകർന്നു കൊടുക്കുന്നവരായിരിക്കും. പിള്ളേർക്ക് சிறந்த ആലോചനകളെ പകർന്നു കൊടുക്കുന്നവர்களாய் இருக்க வேண்டும். സഹോദരന്മാർ കുടുംബങ്ങളെ ശരിയായി ശ്രദ്ധിക്കാത്തതിനാൽ, സഹോദരர்கள் കുടുംബങ്ങളെ சரியாய் கவனிக்காததினால் തലമുറകൾ തെറ്റിപ്പോകുകയാണ്. இன்னைக்கு தலைமுறைகள் வழி தவறுகிறார்கள். സഹോദരന്മാർ ആഹാരം കൊണ്ടു കൊടുക്കുക എന്നുള്ളതിൽ കവിഞ്ഞ് പിന്നെ അവരുടെ പോക്കെങ്ങനെയെന്ന് ശ്രദ്ധിക്കാൻ പലരും തയ്യാറല്ല. சகோதரர்கள் இன்றைக்கு வீட்டில் ஆகாரத்தை கொண்டு கொடுக்கிறார்கள் என்பதை தவிர்த்து அவர்கள் போகிற வழி என்ன என்பதை குறித்து கவனிக்கிறதில்லை. വചനം പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, ഇസ്രായേലിനോട് നീ പറക, மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது, നിങ്ങൾക്കും നിങ്ങളുടെ മക്കൾക്കും എന്നേക്കും നന്നായിരിക്കേണ്ടതിന് நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் சுகமாய் வாழும்படி. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എന്റെ ദൈവത്തെ ഭയപ്പെടുന്ന ഒരു ഭയം അവരുടെ ഹൃദയത്തിൽ ഇരിക്കണം. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவருடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ദൈവത്തിന്റെ കൽപ്പനകൾ എന്നേക്കും പ്രമാണിച്ച് നടക്കണം. தேவனுடைய கற்பனைகளுக்கு என்றைக்கும் அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ആവർത്തനം 6:6 വാക്യം പോലെ, உபாகமம் 6 அதிகாரத்தின் 6 வசனத்தை போல, ഇരിക്കുമ്പോഴും എഴുന്നേൽക്കുമ്പോഴും വഴി നടക്കുമ്പോഴും കിടക്കുമ്പോഴും ഒക്കെ ദൈവത്തിന്റെ വചനം മക്കൾക്ക് ഉപദേശിച്ചു കൊടുക്കണം. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது, எழும்பும் பொழுதும், நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അപ്രകാരം அப்படி ഞാൻ അതിനെക്കുറിച്ച് ഒന്ന് ചിന്തിച്ചു. நான் அதை குறித்து சற்று சிந்தித்தேன். ഇതിൽ കാണുന്നതെല്ലാം സഹോദരന്മാർ നാളെ എങ്ങനെ ആകണം എന്നതിന്റെ പോയിന്റ്സ് ആണ്. ஆமென். என்னிடத்தில் இருப்பது ஸ்தோத்திரம், நாளைய தினங்களில் சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான அடங்கிய குறிப்புகள். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഓരോ ദിവസവും നിങ്ങൾ ഒരാഴ്ചയിൽ ഒരു ദിവസമെങ്കിലും സഹോദരന്മാർ പാസ്റ്ററോട് ചേർത്ത് ഒരുമിച്ച് കൂടി, வாரத்தில் ஒரு முறையாகிலும் சகோதரர்கள் போதகரோடு ஒருமித்து கூடி സഭയുടെ വളർച്ചയ്ക്കായി, കുടുംബങ്ങളുടെ നന്മയ്ക്കായി, ദേശത്തിന്റെ വിടുതലിനായി പ്രാർത്ഥിക്കണം. சபையின் வளர்ச்சிக்காக, குடும்பங்களின் நன்மைகளுக்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். ഒരു 20 മിനിറ്റെങ്കിലും, ஒரு 20 நிமிடமாகிலும் വചനം ഡിസ്കസ് ചെയ്ത് പഠിക്കണം. வசனத்தை குறித்து பேசி கற்றுக்கொள்ள வேண்டும். ഞങ്ങൾ കർത്താവ് അനുവദിച്ചാൽ, ஆண்டவர் அனுமதிப்பாரையானால், ഈ എല്ലാ വിഷയങ്ങളും എന്തൊക്കെയാണ് ഡിസ്കസ് ചെയ്ത് സഹോദരന്മാർ മനസ്സിലാക്കേണ്ടതെന്ന വിഷയങ്ങളെ இந்த சகோதரர்கள் எதை குறித்து பேசி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை ഞങ്ങൾ സഭകൾക്ക് നൽകുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நாங்கள் சபைகளுக்கு கொடுக்க விரும்புகிறோம். അത് തയ്യാറാക്കിയേ കൊടുക്കാനൊക്കത്തുള്ളൂ. அதை ஆயத்தப்படுத்தி தான் கொடுக்க முடியும். അപ്പോൾ അതിന്റെ ലക്ഷ്യം, அப்ப அதனுடைய நோக்கம் என்பது, ഒരു പുരുഷൻ തന്റെ ദൗത്യം ഉണർന്ന് കർത്താവിന് വേണ്ടി സഭയിൽ ஒரு പ്രയോജനപ്പെടുത്തുക. புருஷன் தன் வேலையை உணர்ந்து ஆண்டவருக்காக சபையில் பயன்பட வேண்டும். ഒരു നല്ല കുടുംബനാഥനായിരിക്കണം. ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்க வேண்டும். നാട്ടുകാർക്ക് തന്നെ ഒരു നല്ല സ്നേഹിതനായിരിക്കണം. ஊர் ஜனங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்க வேண்டும். സഭയ്ക്ക് ഒരു നല്ല വിശ്വാസിയായിരിക്കണം. சபைக்கு ஒரு சிறந்த விசுவாசியா இருக்க வேண்டும். ദേശത്തെ കർത്താവിന് വേണ്ടി പിടിച്ചെടുക്കുവാൻ ഇവർ മുൻപന്തിയിൽ നിൽക്കണം. தேசத்தை ஆண்டவருக்காக சுதந்தரிப்பதற்கு இவர்கள் முதல் வரிசையில் நிற்க வேண்டும். എല്ലാറ്റിനുപരിയായി எல்லாவற்றிற்கும் மேலாக ക്രിസ്തുവിന്റെ സ്വരൂപത്തിന് അനുരൂപരാകണം. கிறிஸ்துவின் சாயலுக்கு
ஆசாரியருக்கு ஒப்பானவர்களாய் மாற வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെയുള്ളവരെ ചേർക്കുവാൻ യേശു വേഗം വരും. அப்படிப்பட்டவர்களை சேர்க்க இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ഇന്ന് പല സഭകളിലും ശ്രദ്ധിച്ചാൽ இன்றைக்கு பல சபைகளிலும் நீங்கள் உற்று பார்த்தால் സഹോദരിമാർ ഉപവാസ പ്രാർത്ഥനയ്ക്കും കാത്തിരിപ്പ് യോഗത്തിനും പോയി അവർ പ്രാർത്ഥിച്ച് പരിശുദ്ധാത്മാവ് പ്രാപിച്ചു. சகோதரிகள் உபவாச ஜெபத்திற்கும் காத்திருப்பு கூடுகைகளுக்கும் சென்று அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ പുരുഷന്മാർ, ஆனால் புருஷர்கள் നല്ലൊരു വിഭാഗം സഭകളിൽ நல்ல ஒரு பெரும் கூட்டமான சபைகளில் പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം അന്യഭാഷയോട് പ്രാപിക്കുന്നില്ല. ஆமென், அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக் கொள்வதில்லை. ഇവർ പോയി VIP പോലെ നിന്ന് കണ്ട് കേട്ടിട്ട് വരും. இவர்கள் போய் விஐபியை போல பெரும் புள்ளிகளை போல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு வந்துருவாங்க. പക്ഷെ അങ്ങനെ വന്നിട്ട് പോയാൽ സ്വർഗ്ഗത്തിൽ പോകത്തില്ല. ஆனால் அப்படி வந்து செல்லுவர்களால் பரலோகத்திற்கு போக முடியாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ മാറ്റം നിങ്ങൾ പ്രാപിക്കണം. அந்த மாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள നിങ്ങൾ வேண்டும். പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിക്കണം. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ദൈവം ആഗ്രഹിക്കുന്ന നിലയിൽ നിങ്ങൾ മാറണം. தேவன் விரும்புகிற நிலைகளுக்கு நீங்கள் மாற வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഭിഷേക നിറവുള്ളവരായി മാറണം. அபிஷேகத்தின் நிறைவை பெற்றவர்களாய் மாறணும். ആമേൻ. ஆமென். ഒരു രാജാവിനെ തിരഞ്ഞെടുക്കാൻ നമ്മുടെ യോശുവ പോയല്ലോ, ശമൂവേൽ പ്രവാചകൻ പോയല്ലോ. ஒரு ராஜாவை தெரிந்தெடுப்பதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போனாரே. VIP മോഡലുള്ള 8 പേരും വേണ്ടെന്ന് ദൈവം പറഞ്ഞു. அதாவது விஐபி மாடலை போன்ற 7 பேரையும் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னார். ഇശായുടെ പുത്രന്മാരിൽ 7 പേരെയും വേണ്ടെന്ന് പറഞ്ഞു. ஈசாவின் குமாரர்கள் 7 பேரையும் ஆண்டவர் நிராகரித்தார். അവർ പട്ടാളത്തിലെ ഓഫീസർമാരുണ്ട്. அவர்கள் ஆமென் போர் சேவகர்கள் இருந்த அலுவலர்கள் உண்டு. തമിഴിൽ പറഞ്ഞാൽ വാട്ടശാട്ടമുള്ളവர்கள். அவர்கள் தமிழ்ல சொன்னோம்னா வாட்டச்சாட்டமானவர்கள், നാട്ടിൽ അംഗീകാരമുള്ളവർ, அந்த ஊர்ல நல்ல ஏற்றுக்கொள்ளப்படப்பட்டவர்கள். ദൈവത്തിന് അവർ വേണ്ടെന്ന്. ஆனால் தேவனுக்கு அவர்கள் வேண்டாம். പക്ഷെ വേറൊരുത്തനുണ്ട്, ஆனால் இன்னொருவன் இருந்தான், ആരാധനപ്രിയൻ. அவன் துதிக்கிறவன். അവൻ കാട്ടിലാണെങ്കിലും அவன் காட்டுக்குள்ளவன் അവനെ இருந்தாலும் കൊണ്ടുവരും വരെ പ്രവാചകനെ ദൈവം വെയിറ്റ് ചെയ്യിച്ചു. அவனை கொண்டு வருகிறது வரைக்கும் தீர்க்க தரிசனம் தரித்திருந்தான். അവന്റെ മേലൊരു അഭിഷേകം വന്നപ്പോൾ, அவன் மேல் ஒரு அபிஷேகம் வந்த பொழுது ശത്രു തോറ്റു, சத்ரு தோற்று போனான். ദേശം കൈവശമായി. தேசம் சுதந்திரமானது. കരം തട്ടി ദൈവത്തെ கைகளை സ്തുതിക്കാം. தட்டி ആண்டവரை துதியுங்கள். അതുകൊണ്ട് വിഐപികളല്ല വേണ്ടത് സഭയ്ക്ക്. எனவே சபைக்கு விஐபிக்கள் அல்ல வேண்டியது, അഭിഷേകമുള്ള ദൈവദാസന്മാർ, அபிஷேகமுள்ள தேவ ஊழியர்கள், അഭിഷേകമുള്ള വിശ്വാസികൾ. அபிஷேகமுள்ள விசுவாசிகள். നിങ്ങൾ അങ്ങനെ ആയിത്തീരണം. நீங்கள் அப்படி ஆக வேண்டும். ആ രൂപാന്തരം നമുക്ക് എല്ലാ സഭകളിലും സഹോദരന്മാരുടെ ഇടയിൽ ഉണ്ടാകും. அந்த மறுரூபம் எல்லா சபைகளின் சகோதரர்களுக்கு நடுவிலும் உண்டாக வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ കുടുംബത്തിന് ഒരു പുരോഹിതനാകണം. நீங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஆசாரியனாய் மாற வேண்டும். പഴയ നിയമകാലത്തൊക്കെ ഒരു കുടുംബത്തിന് ഒരു പുരോഹിതൻ എന്ന സ്ഥാനം അവൻ അപ്പനാണുള്ളത്. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய ஆசாரியன் என்றால் அது அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பனுக்கு தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ആത്മീക ഭൗതിക കാര്യങ്ങളിൽ ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களில் നിങ്ങൾ ഉത്സാഹമുള്ളവരായിരിക്കണം. நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். നിങ്ങൾ സഭയ്ക്ക് ഒരു നല്ല വിശ്വാസിയായിരിക്കണം. நீங்கள் சபைக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும். നിങ്ങളുടെ സഭാ പാസ്റ്റർക്ക് ഒരു നല്ല ആത്മീക മകനായിരിക്കണം. நீங்கள் உங்கள் சபை ஊழியருக்கு நல்ல சிறந்த ஒரு ஆவிக்குரிய மகனாக இருக்க வேண்டும். ആമേൻ. ஆமென். വചനം പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, നിങ്ങൾക്ക് ഞാൻ പിതാവെങ്കിൽ உங்களுக்கு நான் பிதாவா இருப்பேனேயானால் നിങ്ങൾ കൊടുക്കുന്ന മഹത്വം എങ്ങനെയുണ്ട്? உங்களுக்கு கொடுக்கிற கனம் எங்கே, மகிமை നിങ്ങൾ எங்கே? ദൈവത്തിന് കൊടുക്കുന്ന സ്ഥാനം, മഹത്വം എങ്ങനെയുണ്ട്? நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற அந்த ஸ்தானம், அந்த மகிமை எப்படி இருக்கிறது? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ ഒരു പിതാവായാൽ அப்ப ஒரு தகப்பனானால் പിതാവിനൊരു മഹത്വമുണ്ട്. தகப்பனுக்கு ஒரு கனம் இருக்கிறது. പിതാവിനൊരു ഒരു സ്ഥാനമുണ്ട്. தகப்பனுக்கு நாம் கொடுக்க ഒരു வேண்டிய ஒரு இடம் ബഹുമാനമുണ്ട്. இருக்கிறது. ஒரு கனம் இருக்கிறது, അത് மதிப்பு இருக்கிறது. സഭയുടെ പാസ്റ്റർക്ക് കൊടുക്കണം. அந்த கனத்தை உங்க சபை ஊழியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். കൂട്ടു വിശ്വാസികൾക്ക് ஆமென். உங்களோடு இருக்கிற சக மற்ற ഒരു விசுவாசிகளுக்கு നല്ല സഹോദരനായിരിക്കണം. ஒரு நல்ல சிறந்த சகோதரனாய் இருக்க வேண்டும். എല്ലാരും പറ, സഹോദരനായിരിക്കണം. சொல்லுங்க, சகோதரனா இருக்க வேண்டும். ആമേൻ. ஆமென். ആത്മീക ഭൗതിക കാര്യങ്ങളിൽ ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களில் സഭയുടെ പാസ്റ്ററോട് ഒരു കൂട്ട് ശുശ്രൂഷകരെ പോലെ പ്രവർത്തിക്കണം. சபையின் போதகரோடு ஒரு இணை வேலையாளை போல, ஊழியரை போல நீங்கள் செயலாற்ற வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். ചില പഴയ വിശ്വാസികൾ சில பழைய கால விசுவாசிகள் യേശു പറഞ്ഞ ഉപമ പോലെ இயேசு சொன்ன உவமையை போல
നഷ്ടപ്പെട്ടു പോയ മകൻ തിരിച്ചു വന്നപ്പോൾ ആടൊക്കെ വെട്ടി അല്ലെങ്കിൽ മാട് വെട്ടി ചാപ്പാടൊക്കെ കൊടുത്തു, അവന് പുതിയ വസ്ത്രം കൊടുത്തു, മുദ്രമോതിരം കൊടുത്തു, ചെരുപ്പിടിപ്പിച്ചു, ഒരു വലിയ ഉത്സവം പോലെ സെലിബ്രേറ്റ് ചെയ്തു. ஆமென். பழைய விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, ஆமென், இளைய குமாரன் திரும்ப வந்து அவனுக்காக ஆமென் மிருகத்தை வெட்டி அந்த தகப்பன் கொண்டாடி நல்ல புதிய வஸ்திரத்தை கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து களி கூர்ந்ததை போல അങ്ങനെ ഒരു ഭാഗത്ത് നടക്കുമ്പോൾ, அப்படி ஒரு பகுதியில் நடக்கும் பொழுது മൂത്ത മകൻ, மூத்த குமாரன் വീട്ടിൽ കയറാൻ പോലും മനസ്സില്ലാതെ, வீட்டிற்கு உள்ளே வருவதற்கு கூட மனமற்று, അസൂയ നിറഞ്ഞ് பொறாமையினால் நிரம்பு പുറത്തു നിന്ന് മുറുമുറുക്കുക. வெளியே நின்று முறுமுறுக்கிறார். ഇതുപോലെ പല സഭകളിലും ഉണ്ട്. இது போல இன்றைக்கு பல சபைகளில் இருக்கிறது. അപ്പന്റെ ലക്ഷ്യം, தகப்பனின் நோக்கம், ആ നഷ്ടപ്പെട്ടു പോയ മകൻ തിരിച്ചു വന്നത് സന്തോഷകാര്യമാണ്. இழந்து போன அந்த குமாரன் திரும்ப வந்தது பெரிய சந்தோஷம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷെ മൂത്ത മകന്, ஆனால் மூத்த குமாரன் അവൻ നഷ്ടപ്പെടുത്തിയവനാണ്, அவன் இழந்து போனவன், അവൻ விட்டுட்டு ஓடியവനാണ്, அவன் விட்டு ஓடினவன். അവനെ എന്തിനാ കെട്ടിപ്പിടിച്ചത്? அவனை எதற்காக இவர் கட்டி அணைத்தார்? അവന് വേണ്ടി എന്തിനാണ് മൃഗത്തെ അറുത്തത്? அவனுக்காக எதற்காக மிருகத்தை அடித்தார்? ചില ചോദ്യങ്ങളുണ്ട്. இப்படிப்பட்ட சில கேள்விகள் மூத்த சகோதரனுக்கு உண்டு. അപ്പന്റെ ഹൃദയം, தகப்பனின் இருதயம் என்பது മൂത്ത സഹോദരന് ഉണ്ടായിരിക്കണം. மூத்த குமாரனுக்கும் உண்டாயிருக்கணும். കരങ്ങളെ ഉയർത്തി ഒരു നല്ല ആമേൻ പറ. நல்ல ஒரு ആമേൻ சொல்லுங்க. നിങ്ങളുടെ സഭയിൽ അങ്ങനെ ഉണ്ടാകണം. உங்கள் சபைகளில் அப்படி உண்டாக வேண்டும். അതിന് നിങ്ങൾ ഉത്സാഹികളായിരിക്കണം. அதற்கு நாம் உற்சாகமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ഒന്നുകൂടെ പറഞ്ഞാൽ, ஒரு முறை கூட சொன்னால், ഈ സഹോദരന്മാരായ നിങ്ങൾ, இந்த சகோதரர்களா இருக்கிற நீங்கள் സഭയ്ക്ക് നിങ്ങൾ ഒരു വിരുന്നുകാരായിരിക്കരുത്. சபைக்கு ஒரு விருந்தாளியாய் நாம் இருக்க கூடாது. നിങ്ങൾ വീട്ടുകാരായിരിക്കണം. நீங்கள் அந்த குடும்பத்தினராய் இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഭയ്ക്ക് നിങ്ങൾ ഒരു വിരുന്നുകാരനെ പോലെ വന്നിട്ട് പോകുന്നവരല്ല. சபைக்கு ஒரு விருந்தாளியை போல வந்து செல்லுகிறவராய் அல்ல, കുടുംബ അംഗം പോലെ ഉത്തരവാദിത്വത്തോടെ പ്രവർത്തിക്കുന്നവരായിരിക്കണം. குடும்ப அங்கத்தினரை போல உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ സമയം കുറവായതുകൊണ്ട് என் நேரம் மிக குறைவா இருக்கிறதுனால ഒറ്റ വാക്കുവീതം പറഞ്ഞു പോകുകയാണ്. ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். വളരെ പ്രധാനമായ കാര്യം, மிக முக்கியமான காரியம், നിങ്ങൾ ദേശത്തെ പിടിച്ചെടുക്കുവാൻ പാസ്റ്ററോട് കൂടെ നിൽക്കുന്ന പടയാളികളാകണം. நீங்கள் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு போதகரோடு நிற்கிற ஒரு போர் வீரனாய் இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതിനുവേണ്ടി ഒരു വചനം ഒന്ന് വായിച്ചാൽ നല്ലതാണ്. அதற்காக ஒரு வசனத்தை வாசித்தால் சிறப்பாய் இருக்கும். 1 ദിനവൃത്താന്തം 12:18 വാക്യം, 1 நாளாகமம் 12:18 வசனம். അവിടെ அங்கே ദാവീദിന്റെ അടുക്കൽ കുറെ പേര് വരികയാണ്. அங்கே தாவீதின் அருகில் சில நபர்கள் ചില வருகிறார்கள், പട്ടാളക്കാർ വരികയാണ്. சில போர் வீரர்கள் வருகிறார்கள். അവർ പറയുന്നു, அவர்கள் சொல்லுகிறார்கள், അല്ലയോ ദാവീദേ, அவன் தாவீதே, ഞങ്ങൾ നിനക്കുള്ളവർ, நாங்கள் ഉம்മുடையவர்கள், ഇസ്സായി പുത്ര, ஈசாயின் குமாரனே, നിന്റെ പക്ഷക്കാർ തന്നെ. நாங்கள் உமது பட்சமாய் இருக்கிறவர்கள் தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതിനൊരു ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഉണ്ട്. அதுக்கு ஒரு பின்னணியம் இருக்கிறது. വിശുദ്ധ ബൈബിൾ പറയുന്നു, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ദാവീദ് സിയോൻ കോട്ട പിടിക്കാൻ പോയി. தாவீதின் சீயோனின் கோட்டையை சுதந்தரிப்பதற்காக போகிறார். 2 ശമൂവേൽ 5:6-7 വാക്യങ്ങളിൽ കാണാം. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களில் பார்க்கலாம். 1 ദിനവൃത്താന്തം 11:4-5 വാക്യങ്ങളിൽ കാണാം. 1 நாளாகமம் 11:4-5 வசனங்களில் பார்க்கலாம். 2 ശമൂവേൽ 5:6-7 വാക്യത്തിൽ പറയുന്നു, 2 சாமுவேல் 5-6-7 வசனங்கள் சொல்லுகிறது, ദാവീദേ, தாவீதே, നിന്നെ തടുക്കാൻ, உன்னை എന്ന് தடுப்பதற்கு, പറഞ്ഞാൽ സിയോൻ കോട്ട പിടിക്കാൻ നിന്നെ ഞങ്ങൾ അനുവദിക്കയില്ല. அப்படி என்றால் உன் சீயோனின் குடியிருப்பை பிடிப்பதற்கு, கோட்டையை பிடிப்பதற்கு நாங்கள் உன்னை அனுமதிக்க மாட்டோம். ഹലോ, ஹலோ, എല്ലാരും 2 കരം ഉയർത്തിക്കോ. எல்லாரும் 2 கையை உயர்த்துங்க. എല്ലാ സഹോദരന്മാർ 2 കരം எல்லா ഉയർത്തിക്കോ. சகோதரர் 2 கரங்களை ഇവിടെ உயர்த்துங்க. ഒരു വലിയ വെല്ലുവിളിയാണ്. இது ஒரு பெரிய சவால். പിശാച് പറയുന്നു, பிசாசு சொல்லுகிறான், നിങ്ങളുടെ സഭ ഇരിക്കുന്ന ദേശത്തെ உங்களுடைய சபை இருக்கிற தேசத்தை യേശുവിന് വേണ്ടി പിടിക്കാൻ இயேசுவுக்காக அதை பற்றிக்கொள்ள, சுதந்தரிக்க നിങ്ങൾക്ക് പറ്റത്തില്ല. உங்களால முடியாது. പിശാച് പറഞ്ഞു പറ്റത്തില്ല. பிசாசு சொல்லுகிறான் முடியாது. എന്റെ നാട്ടിലെ കുരുടൻ മുടന്തരും മതി നിന്നെ തടുക്കാൻ.
ஆமென். என் ஊர்ல இருக்கிற குருடர்களும் ஆமென் முடவர்களும் போதும் உன்னை தடுப்பதற்கு. അങ്ങനെയാണ് സിയോനെ പിടിക്കാൻ പോയപ്പോൾ സംഭവിച്ചത്. அப்படித்தான் சியோன் கோட்டையை பிடிக்க போன பொழுது நடந்தது. കരമുയർത്തി പറയുക, நாம் கை உயர்த்தி சொல்லணும், ஏ பாஸ்டரே, ஏ போதகரே, ഞങ്ങൾ നിന്നോട് കൂടെയുണ്ട്, நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம், ഞങ്ങൾ നിന്നോട് കൂടെയുണ്ട്, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், നാം ഐക്യപ്പെട്ട് நாம் ஒருமித்து നമ്മുടെ ദേശത്തെ எந்த ദൈവത്തിന് വേണ്ടി പിടിച്ചെടുക്കണം, நமது தேவனுக்காக பிடிக்க வேண்டும், சுதந்தரிக்க வேண்டும். ആമേൻ. ஆமென். അങ്ങനെ ചെയ്യണോ താല്പര്യമുള്ളവർ കരം തട്ടി அப்படி செய்யணும் விருப்பம் உள்ளவர்கள் கரம் தட்டி ஆண்டவரை துதியுங்கள். ഞങ്ങൾ നിനക്കുള്ളവർ, நாங்கள் உம்முடையவர்கள் എന്ന് പറഞ്ഞ സഭാ പാസ്റ്ററോട് ചേർന്ന് നിൽക്കുന്ന മനസ്സുള്ളവർ, அப்படி என்றால் சபை போதகரோடு இணைந்து நிற்க மனமுடையவர்கள், സമർപ്പണമുള്ളവർ, அர்ப்பணமுள்ளவர்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഓരോ വിശ്വാസികളും ஒவ்வொரு விசுவாசிகளும் അങ്ങനെ ശുശ്രൂഷകന്റെ ദർശനത്തിന് அப்படி ஊழியனுடைய தரிசனத்தோடு കൂടെ നിന്ന് சிணைந்து நின்று സമർപ്പണമുള്ളവരായി அர்ப்பணமுள்ளவர்களாய் നിൽക്കും பொழுது ഏത് ശത്രുവിന്റെ വെല്ലുവിളിയെ எந்த சத்ருவின் சவால்களையும் നമുക്ക് ജയിക്കാൻ കഴിയും. நம்மால் ஜெயிக்க முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ പടയാളികളെ കുറിച്ച് പറയുന്നത് அந்த போர் வீரர்களை குறித்து சொல்லுகிறது. 1 ദിനവൃത്താന്തം 12ന്റെ 2ാം വാക്യത്തിൽ 1 நாளாகமம் 12னுடைய 2ஆம் வசனத்தில் അവർ സാമർത്ഥ്യമുള്ളവർ, அவர்கள் ஆமென் பராக்கிரமசாலிகள். അതേ വാക്യത്തിൽ அதே வசனத்தில் യുദ്ധാഭ്യാസികൾ, ஆமென் யுத்த பயிற்சி பெற்றவர்கள். 8ാം വാക്യത്തിൽ 8ஆம் வசனத்தில் അതേ വാക്യത്തിൽ തന്നെ அதே வசனத்தில் അവർ தானே വീരന്മാർ, அவர்கள் வீரர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 12ന്റെ 8ൽ തന്നെ അടുത്തും പറയുന്നു, 12:8 தான் மறுபடியும் சொல்லுகிறது, പേട പോലെ വേഗതയുള്ളവർ, பெண்மானை போல வேகமேறினவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടുത്തെ പടനായകന്മാരെ കുറിച്ച് പറയുന്നു, அங்கே உள்ள போர் வீரர்களை குறித்து சொல்லுகிறது, അവർ അതുല്യരാണ്. ஆமென், ஸ்தோத்திரம். എന്ന് പറഞ്ഞാൽ തുല്യമറ്റവരാണ്, മറ്റു പടയാളികളെക്കാൾ ശ്രേഷ്ഠരാണ്. அவர் மற்ற போர் வீரர்களை விட சிறந்தவர்கள். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കാം. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ഇതെല്ലാം இதெல்லாம் ഇവിടെ ഇരിക്കുന്ന സഹോദരന്മാർക്കുണ്ട്, ஆமென் ஒருமித்து நிற்கிற சகோதரர்களுக்கு உண்டு, ഇവിടെ ഇരിക്കുന്ന നിങ്ങൾക്കുണ്ട്. இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവ അഭിഷേകം തരികയാണ്, தேவன் அபிஷேகத்தை ദൈവ தருகிறார், ബലം തന്നിരിക്കുകയാണ്. தேவன் அந்த பலனை தந்திருக்கிறார். നിങ്ങളുടെ കണ്ണ് തുറക്കണം, അത്രേ ഉള്ളൂ. உங்களுடைய கண்கள் திறக்க வேண்டும், ഒരു அவ்வளவுதான். സമർപ്പണം നിങ്ങൾക്കുണ്ടാകണം. ஒரு அர்ப்பணம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். ഈ ഭടന്മാരങ്ങനെ നിന്നതുകൊണ്ട് இந்த போர் வீரர்கள் அப்படி நின்றதினால் ഏത് പുസ്തകവചനം പറയുന്നു, வேத புஸ்தக வாசனம் சொல்லுகிறது, ദാവീദ് സിയോൻ കോട്ട പിടിച്ചു. தாவீது சீயோன் கோட்டையை சுதந்தரித்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദാവീദിന്റെ നഗരമാക്കി മാറ്റി. அது தாவீதின் நகரமாய் மாறினது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ശുശ്രൂഷകനോട് ഒരുമിച്ച് നിന്നാൽ, நீங்கள் ஊழியர்களோடு இணைந்து நின்றால், ഏറ്റവും കുറഞ്ഞത് 1000 ആത്മാക്കളുടെ സഭയായി മാറണമെന്ന് ഉത്സാഹിച്ചു നിന്നാൽ, ஆமென், சிறந்த ஆமென் மிக குறைந்த 1000 ஆத்துமாக்கள் உள்ள சபையாக உங்கள் சபை மாற வேண்டும் என்று இணைந்து செயல்பட்டால், ദേശത്തെ സഭയാക്കണമെന്ന് ആഗ്രഹിച്ചാൽ, அந்த தேசத்தை சபையாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினால், ഗ്രാമം സഭയാകണമെന്ന് நம்முடைய ആഗ്രഹിച്ചാൽ, கிராமம் சபையாக வேண்டும் என்று விரும்பினால், നമ്മുടെ പട്ടണം സഭയാകണമെന്ന് நம்முடைய വിചാരിച്ചാൽ, பட்டணம் சபையாக வேண்டும் என்று விரும்பினால், നിങ്ങൾ പാസ്റ്ററോട് പറയണം, நீங்கள் போதகரிடத்தில் சொல்லணும், ഞങ്ങൾ നിനക്കുള്ളവർ, நாங்கள் உம்முடையவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞങ്ങൾ കൈകോർക്കുന്നു, நாங்கள் கரம் கோர்க்கிறோம், എന്ത് ത്യാഗത്തിനും തയ്യാർ. எவ்வளவு தியாகத்திற்கும் நாங்கள் ദൈവം ஆயத்தம். ഞങ്ങൾക്ക് താലന്ത് തന്നിട്ടുണ്ട്. தேவன் எங்களுக்கு திறமைகளை தந்திருக்கிறார். പാസ്റ്ററേ, ஏய் பாஸ்டரே, നമുക്ക് ഒരുമിച്ച് ദേശത്തിൽ ഇറങ്ങാം. நாம் இணைந்து தேசங்களுக்குள் போவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദേശത്തെ പിടിച്ചെടുക്കാം. தேசத்தை சுதந்தரிக்க നമുക്ക് ഒരുമിച്ച് ദൈവസന്നിധിയിൽ മുട്ടുമടക്കാം. நாம் இணைந்து தேவ சமூகத்தில் முழங்கால் போடுவோம். ദേശത്തിന് വേണ്ടി ഇടിവിൽ നിൽക്കാം. தேசத்திற்காக திறப்பில் நிற்க, ദേശാധിപതിയെ പിടിച്ചു കെട്ടാം. தேசாதிபதியை பிடித்து கட்டி போட, ദേശത്തെ വിടുവിക്കാം. தேசத்தை விடுதலையாக்க കരമുയർത്തി கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതിനു വേണ്ടിയാണ് அதற்காகத்தான் ഫെലോഷിപ്പ്. இந்த ആൺகள் ஐக்கியம். ആമേൻ. ஆமென். മറക്കരുത്. மறந்து போக கூடாது. എല്ലാ ആഴ്ചയിലും ഒരു ദിവസം எல்லா வாரத்திலும் ஒரு நாள் നിങ്ങൾ മറ്റുള്ളവരെ കൂടെ കൂട്ടി അവിടെ പാസ്റ്ററുമായിട്ട് ചേർന്നിരുന്ന് പ്രാർത്ഥിക്കണം. நீங்கள் மற்ற சகோதரர்களையும் ஒருமித்து இணைத்து போதகரோடு இணைந்து ஜெபிக்கணும். വളർച്ചയെ കുറിച്ച് ഡിസ്കസ് ചെയ്യണം. வளர்ச்சியை குறித்து கருத்து பேசிக்கொள்ள வேண்டும். എന്ത് വേണമെങ്കിലും ഞങ്ങൾ കൂടെയുണ്ട് പാസ്റ്റർ എന്ന് ധൈര്യം ஆமென். പറയണം. அந்த கலந்துரையாடலில் என்ன நடந்தாலும் பாஸ்டர் நாங்க உங்க கூட இருக்கோம்னு நீங்க சொல்லணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദർശനത്തിനൊത്തവണ്ണം മുന്നോട്ട് പോകണം. தரிசனத்தோடு இணைந்து முன்னாடி போனோம். അത് ചെയ്താൽ அதை செய்தால் നിശ്ചയമായി നമ്മുടെ ജീവിതം മാറും. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வுகள் സഭ மாறும், മാറും. சபை மாறும், പിശാചിന്റെ ശക്തികൾ തകരും. பிசாசின் வல்லமைகள் உடையும், ഐക്യത വെളിപ്പെടും. ஒரு மனம் உண்டாகும்.
உண்டாகும். ദൈവവചനം പഠിക്ക പഠിക്ക வேத வசனத்தை படிக்க படிக்க ക്രിസ്തുവിന്റെ സ്വരൂപത്തിന് അനുരൂപരായി മാറും. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறுவோம். ആമേൻ ஆமென் ആമേൻ. ஆமென். അപ്പൊ സഭയുടെ വളർച്ചയ്ക്കും அப்ப சபையின் வளர்ச்சிக்காக നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ ഒരു നല്ല അപ്പനായി മാറുന്നതിനും உங்க குடும்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக மாறுவதற்கும் നാട്ടുകാർക്ക് ഒരു നല്ല സ്നേഹിതനായി മാറും. ஊர் ஜனங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக மாற അതിനുവേണ്ടി മാത്രം ഒരു വാക്കൂടെ പറയാം. அதற்காக ஒரு காரியத்தை கூட சொல்றேன். ഒരുത്തന് നല്ല ശമരിയക്കാരനെന്ന് നമ്മൾ പേര് കൊടുത്തു. ஒருவனுக்கு நல்ல சமாரியன் என்று நாம பெயர் கொடுத்தோம். ഹലോ ஹலோ. അർത്ഥപ്രാണനായി കിടന്ന മനുഷ്യനെ குற்றுயிராய் கிடந்த மனுஷன் ലേവിയൻ കണ്ടിട്ട് കാണാത്ത പോലെ லேவி வந்து பார்த்துட்டு காணாம போறான், பார்க்காம போறான். പുരോഹിതൻ കണ്ടിട്ട് കാണാതെ പോയപ്പോൾ ஆசாரியன் வந்து பார்த்துட்டு காணாதவனை போல போனான். ഈ ശമരിയക്കാരൻ ஆனால் இந்த சமாரியக்காரன் വണ്ടി നിർത്തി வாகனத்தை நிறுத்தி മുറിവ് കെട്ടി அவனுடைய காயங்களை கட்டி അവൻ എണ്ണയും വീഞ്ഞും പകർന്നു அந்த കായத்துல எண்ணெயும் திராட்சரசையும் கொடுத்து തന്റെ വാഹനത്തിൽ കയറ്റി தன் வாகனத்தில் ஏற்றி കൊണ്ടുപോയി രക്ഷ ചെയ്തു. அதை கொண்டு போய் அவனுக்கு காப்பாத்துகிறார். ആമേൻ ஆமென் ആമേൻ ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. സ്വന്തമായി ബൈക്കോ കാറോ ഉള്ളവരൊക്കെ കൈ ഉയർത്തി കാണിക്കുക. சொந்தமாக பைக்கு கார் எல்லாம் உள்ளவங்க கை தூக்குங்க. നല്ല കൈ ഉയർത്തണം. நல்ல கை தூக்குங்க. ഹലോ ஹலோ. സ്വന്തമായി ബൈക്ക് കാർ ഉള്ളവര് சொந்தமாக வாகனங்கள், அதாவது பைக், இருசக்கர 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க கை தூக்குங்க. ആ ഉറങ്ങിയിരിക്കുന്ന ഒരു അപ്പച്ചൻ പോയിട്ട് ബാക്കി ഏകദേശം പേര് കൈവക്കി. அந்த തൂங்கிட்டு இருக்கிற ஒரு தாத்தாவை தவிர மீதி எல்லாரும் கை தூக்கி இருக்கிறீங்க. നിങ്ങൾ തട്ടി ഉണർത്തിയ ഇനി പറയുന്നെങ്കിൽ കേൾക്കും. ஆமா, நீங்க தட்டி அவரை உணர்த்தினீங்கன்னா இனி சொல்லுவதையாவது அவர் கவனிப்பார். Praise the Lord. Praise the Lord. അപ്പൊ നിങ്ങൾക്കെല്ലാം വാഹനമുണ്ട്. அப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே வாகனம். ശമരിയക്കാരന് കഴുത ഉണ്ടായിരുന്നു. சமரியக்காரனுக்கு கழுதை இருந்துச்சு வாகனமாக. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾക്ക് കാർ ഉണ്ടല്ലെങ്കിൽ ബൈക്ക് ഉണ്ട്. உங்களுக்கு கார் இருக்குது, அல்லனா பைக் இருக்குது. അത് അർത്ഥപ്രാണനാക്കി ഇട്ടിരിക്കുന്നില്ലേ പിശാച്. அந்த பாத்தீங்களா, குற்றுயிரா பிசாசு மாத்தி போட்டிருக்கான் பாத்தீங்களா. അവരെ നിങ്ങൾ പോയി കാണണം. அந்த நபர்களை போய் சந்திக்கணும். നിങ്ങൾ അല്പ താഴെ ഇറങ്ങണം. நீங்க கொஞ்சம் ஆமென் இறங்கி வரணும். ഞാൻ VIP എന്നുള്ള സ്ഥാനം അങ്ങ് മാറി ഇറങ്ങണം. VIP என்கிற ஸ்தானத்தை விட்டுறணும். അവനെ രക്ഷ ചെയ്യാൻ തയ്യാറാകണം. அவனை காப்பாற்றுவதற்கு நாம் ஆயத்தமாக അവനോട് வேண்டும். സുവിശേഷം പറയാൻ തയ്യാറാകണം. அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தமாகணும். അവനെ കൂടെ നിങ്ങളുടെ വാഹനത്തിൽ കയറ്റി ആരാധനയ്ക്ക് കൊണ്ടുവരണം. அவர்களை கூட வாகனத்துல ஏற்றி ஆலயத்துல கொண்டு வரணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരാധനയ്ക്ക് കൊണ്ടുവരണം. ஆராதனைக்கு கொண்டு வரணும். കർത്താവ് ചോദിച്ചു, ஆண்டவர் கேட்டார், ഇതിൽ നല്ല സ്നേഹിതൻ ആരാണ്? இதுல நல்ல சிநேகிதன் யாரு, நல்ல நண்பன் யாரு? കണ്ടിട്ട് കാണാത്ത പോയ പുരോഹിതനാണോ നല്ല സ്നേഹിതൻ? கண்டும் காணாமல் போன ஆசாரியனா நல்ல சிநேகிதர்? ആമേൻ. ஆமென். ലേവിയനാണോ നല്ല സ്നേഹിതൻ? லேவியனா நல்ல சிநேகிதன்? ലിഫ്റ്റ് കൊടുത്ത് കൊണ്ടുപോയവനാണ് നല്ല ஆமென். സ്നേഹിതൻ. வாகனத்தில் இடம் கொடுத்து கொண்டு போனவன் அல்லவோ நல்ல சிநேகிதன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുപോലെ നിങ്ങൾ ചെയ്താല് அப்படியே நீங்களும் செய்தால் നിങ്ങൾ നാട്ടിന് നല്ല സ്നേഹിതന്മാരായി நீங்கள் മാറും. ஊருக்கு நல்ல சிநேகிதராயிருப்பீர்கள். ആ ഒരു വ്യക്തി രക്ഷപ്പെടും. அந்த ஒரு நபர் தப்பித்துக் ആ கொள்ளுவார். കുടുംബം രക്ഷപ്പെടും. அந்த കുടുംബം காப்பாற்றப்படும். മദ്യപിച്ചുകൊണ്ടിരുന്ന നീ വേറൊരു മദ്യപാനിയെ കണ്ടിട ഞാൻ ഇങ്ങനെ നടന്നെന്ന് പറഞ്ഞ് അവനെ രക്ഷപ്പെടുത്താൻ നീ തയ്യാറായി നിന്റെ വാഹനത്തിൽ കയറ്റി കൊണ്ടുവന്നാലുണ്ടല്ലോ. மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த நீங்கள் இன்னொரு மதுபானம் அருந்துகிற நபரை பார்த்து சகோதரனை பார்த்து சொல்லணும், இங்க பாரு, நான் மதுபானம் அருந்திட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். അവനെ നിങ്ങളുടെ വാഹനത്തിൽ കയറ്റി ചർച്ചിൽ കൊണ്ടുവന്നാലുണ്ടല്ലോ. உங்கள் வாகனத்துல ஏற்றி நீங்க சபையில கொண்டு வந்தீங்கன்னா അവൻ രക്ഷപ്പെടും, അവന്റെ കുടുംബവും രക്ഷപ്പെടും. அவனும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்படும். നമ്മുടെ ലക്ഷ്യം സഭയിൽ നിറവേറും. நம்முடைய லட்சியம் சபையில் ആ நிறைவேறும். രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തിക്കൊണ്ട് പറയാം, യേശുവേ, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, എന്നെ ഒരു നല്ല വിശ്വാസിയാക്കി മാറ്റണം. என்னை ஒரு நல்ல விசுவாசியாய் மாற்றும். നാട്ടുകാർക്ക് ഒരു നല്ല സ്നേഹിതനാക്കി മാറ്റണം. மக்களுக்கு என்னை ஒரு நல்ல சிநேகிதனாய் എന്റെ மாற்றும். കുടുംബത്തിൽ ഒരു നല്ല ഭർത്താവായി, നല്ല അപ്പനായി, നല്ല സഹോദരനാക്കി മാറ്റണം. குடும்பத்தில் ஒரு நல்ல புருஷனாக, நல்ல சகோதரனாக, நல்ல மகனாக மாற்ற வேண்டும். ക്രിസ്തുവിന്റെ സ്വരൂപത്തിന് അനുരൂപരാക്കി മാറ്റണം. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவராய் என்னை மாற்றும். ഞാനും എന്റെ കുടുംബവും ഞങ്ങൾ യഹോവയെ സേവിക്കുമെന്ന തീരുമാനത്തോടെ, நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற தீர்மானத்தோடு മാതൃക ക്രിസ്ത്യാനികളായി ஒரு மாதிரி கிறிஸ்தவனாக ജീവിക്കാൻ കൃപ തരണമേ. வாழ கிருபை தாரும். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. அப்படி சம்பவிக்கட்டும். ആമേൻ. ஆமென். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ கைகளை സ്തുതിക്കാം. தட்டி ஆண்டவரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.